இருக்கிறாங்க, ஒரு சிலர் குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே நவிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது. ஏன்னா வெளியில அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட. உள்ள வந்தோடனே போராளிகளை பார்த்தவுமே அவங்க உள்ள அவங்களுடைய அந்த அரண்மனைக்குள்ள அவங்களுடைய உலகமே வேறையா இருக்கு. அவர்களுக்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது. அவர்களுடைய முழு எண்ணங்கள் எல்லாமே தன்னுடைய நாட்டை சுதந்திர நாடா மாத்தணும் அப்படிங்கிறதுதான். அவர்களுக்கான ஒவ்வொரு ட்ரைனிங்குமே ஆரம்பிக்குது. உடனே இவங்களை வந்துட்டு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதாவது அது மாதிரி நிறைய பொண்ணுங்களை வீட்டுல இருந்து அனுப்பி இருப்பாங்க. இந்த பொண்ணு எங்களுக்கு செட் ஆக மாட்டா, இல்லைன்னா அங்க போயிருந்த இடத்துல, அதாவது ஒரு போர் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, அங்க நிறைய பொண்ணுங்கள் வந்து பெற்றோர்களை இழந்து அவர்களுடைய பெற்றோர்களை அவங்க வந்து மேற்கு ஆப்பிரிக்காக்காரனுங்க கடத்திட்டு போயிருப்பானுங்க அடிமைகளா. அவங்க எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டவங்க எல்லாமே இங்க இருக்காங்க. அவங்களை எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. குளிச்சுட்டு வர சொன்னோன்னே இவ மட்டும் குளிக்காம இருக்கா. இங்க வந்து கேக்குறாங்க, இங்க பாருங்க, இங்க வந்து அவங்களுக்கு காதல் கிடையாது, கல்யாணம் கிடையாது, குடும்பம் கிடையாது. உங்களுடைய முழு எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டை பத்தினதா தான் இருக்கணும். நமக்கு உயிரை தவிர உயிரை முதற்கொண்டு நம்ம இழக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும். உயிர் பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து பேசுறா. அதுல உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க இப்பவே வந்து நீங்க இந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடலாம், உங்களை யாருமே கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு தலைவி பேசுறா. இதுல பல பேர் வந்து வெளியில போயிடுறாங்க. சரி, நீங்க எல்லாம் வந்து போராளிகளுக்கான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து தயாராகுங்க, உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப அந்த தத்தக்கா வந்து ரவி கிட்ட பேசுறாங்க. உன்னை நான் குளிக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் நீ இன்னும் குளிக்காம இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே மத்தவங்களுக்காக ஃபர்ஸ்ட் அவங்களை அனுப்பிட்டு கடைசியா குளிக்கலான் இருந்தேன் அப்படிங்க. இதுல வந்து நீ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. எந்த கட்டளை கொடுத்தாலும் அதை உடனே செய்யணும். அத போய் நீ குளிச்சுட்டு வா, சாப்பிடணும் அப்படிங்கவுமே இவ வேகமா குளிக்க போறா. குளிக்க போனா அந்த குளத்துக்குள்ள தலைவி குளிச்சுட்டு இருக்கா. அது தெரியாம இவ இறங்கிடுறா. உடனே மன்னிப்பு கேட்கறா, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இருக்கிறது தெரியாம நான் இறங்கிட்டேன் அப்படின்னு நவி வந்து நனிஷ்கா கிட்ட மன்னிப்பு கேட்கறா. நனிஷ்கா வந்து பரவாயில்ல, அதனால ஒண்ணும் கிடையாது, நீயும் குளி, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. குளிக்கும் போது இங்க பாரு, நீ ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பண்ற, சொன்ன வேலை ஏதோ அதை மட்டும் செய்யி, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத. அப்படி செஞ்சினா உனக்கும் சரி, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து, அதனால தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறா. இவளுக்கு உடனே தலைவியை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது. அவ கூட குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போறா. நைட்டு தூங்க போகும்போது அந்த அக்கா வந்து இவகிட்ட பேசுறா. உங்க அம்மா அப்பா வந்து உன்னை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்க. இந்த மாதிரி என்னை வந்து ஒரு வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால அவனை நான் அடிச்சிட்டேன். அவங்க சொல்ற பொண்ணா நான் இருக்கல, அதனால என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே இவ சிரிச்சுக்கிட்டு, அப்பெல்லாம் இருக்காத, இனிமேட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு, அதே மாதிரி இங்க வந்து வேற என்ன யாருக்குள்ளேயும் சண்டை போட்டுக்க கூடாது, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இங்க என்னென்ன விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த அக்கா வந்து நவிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்க போறாங்க. நவியும் தூங்கி எழுந்திருச்சிடுறா. அடுத்த நாளே உங்களுக்கு முதல் பயிற்சியா கயிறை வந்து டைட்டா கட்டணும், அதுதான் அவங்களுடைய பயிற்சி. எல்லாத்துக்குமே கயிறு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 20 இருந்து 25 புது போராளிகள் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த புது பயிற்சியா. அந்த போராளிகள்ல நவியும் ஒருத்தி. இருக்கிறதுலயே ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நம்ம கொசுன்னு கூட சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த முதிர்ந்த போராளிகள் அனுபவஸ்தர்கள் வந்து இவங்க ஈன்னு தான் சொல்லுவாங்க. ஈ தொல்லை தாங்கல, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவ சும்மாவே இருக்க மாட்டா, சுட்டித்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும், இவ செய்யறது ஒன்னா இருக்கும். அதனால இவங்களுக்கு கோபமும் வரும். கயிறை கொடுத்து இதை கட்டுறதுதான் உங்களுக்கு முதல் விதி அப்படின்னு சொல்லும் போது, இது ஒண்ணும் கயிறு ஒன்னும் பெரிய ஆயுதம் கிடையாது, இது எதுக்கு நான் கட்ட கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. உடனே தலைவி என்ன சொல்லிருக்கா, கையில இருக்க கத்திய கொடுத்து இந்த தலைய வெட்டு அப்படின்னு சொல்லுவா. தலைய வெட்ட சொன்னா அவளால அந்த கத்தியை தூக்க கூட முடியாது. சரின்னு வெட்டுவா. அப்படியும் நான் சொன்னதை செய் அப்படின்னு தலைவி மிரட்டினோடனே வேகமா வெட்டுவா. அந்த தலை வந்து வெட்டி தனியா உழுகாது. உடனே தலைவி அந்த கத்தியை எடுத்து வேகமா தலைய வெட்டுவா. பாருங்க, 2 துண்டா விழுந்துரும். புரிஞ்சுக்கோ, இதுல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமுமே நமக்கு வந்து ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம முக்கியம். கைத்த ஒழுங்கா டைட்டா கட்ட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உட்கார வச்சிருவா. இதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சிகளா கொடுக்கப்படும். எல்லா பயிற்சியிலையுமே அவ நல்ல தேர்ச்சி பெற்று வருவா. ஆனா இந்த கயிறு கட்டுறது மட்டும் இவளுக்கு வரவே வராது. இந்த பயிற்சிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது மேற்கு ஆப்பிரிக்காக்காரன் கிழக்கு ஆப்பிரிக்காக்காரன் கிட்ட கப்பம் வாங்குறதுக்காக வருவான். நாளைக்கு நாங்க கப்பம் வாங்க வர போறோம், அதனால அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. உடனே இங்க அமைச்சரவை கூட்டம் ஆரம்பிக்குது. இப்படியே நம்ம கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தானா எப்பதான் நம்ம வந்து சுதந்திரம் அடைகிறது? பத்தாவதுக்கு அவனுங்க வந்து பெண்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அடிமைகளா கொண்டு போய் சந்தையில விற்கிறாங்க, இல்ல படாத கொடுமைகள்லாம் படுத்துறாங்க. குறிப்பா
பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்லாம் பண்றாங்க, என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் கடைசி முறை, இந்த வாட்டி மட்டும் கப்பம் கட்டிரும், இதுக்கு மேல நம்ம கப்பம் கட்டக்கூடாது, அதற்கான என்ன முயற்சிகளோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கப்பத்துக்கான எல்லா பொருட்களையுமே தயார் செய்யறாங்க. மேற்கு ஆப்பிரிக்கா காரணங்களும் கப்பத்தை வாங்கிட்டு போறதுக்காண்டி வந்துடுறானுங்க. வந்து பார்த்தா கப்பத்துல, அதாவது அந்த பொருள் கொடுப்பாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு சில பொருள்கள் எல்லாம் குறையுது. இது எப்படி இவ்வளவு குறைஞ்சிருக்கு, நீங்க நாங்க செக் பண்ண மாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றானுங்க. சரி, அதுக்கு நாங்க என்னதான் செய்யணும், எங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு ஆப்பிரிக்கா மன்னர் சொல்லுவான். உடனே அவன் சொல்லுவான், இந்த பெண் போராளிகள்ல 40 பேர் எங்களுக்கு வேணும், அதுவும் இளம் வயது உள்ளவர்களா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, நாங்க முடிவு பண்ணி சொல்றோம், நீங்க வந்துட்டு அந்த துறைமுகத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, நாங்க 40 பேர் தர முடியாது, இளம் வீராங்கனைகளா நாங்க வந்து 20 பேரை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து, அங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. நான் எங்களை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு நீங்க பின்னாடி ஏமாத்துறதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க ஆட்கள் ஒரு 4 பேரும் உங்க கூடயே இருப்பாங்க, அவங்க கூட நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு ஆப்பிரிக்கா தளபதி, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு எப்படி ஒரு பெண் தளபதியும் ஆண் தளபதியும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு தளபதி இருப்பான். அவன் ஒரு 4 பேர்த்த விட்டுட்டு, நீங்க கரெக்டா கப்பத்தை வாங்கிட்டு இந்த 40 பேத்தையும் கூட்டிட்டு 20 பேத்தையும் கூட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த பெண் தளபதியான நனிஸ்கா வந்து ஒரு 20 பேத்த செலக்ட் பண்றான். அந்த செலக்ட் பண்றதுல நம்ம நவியும் ஒருத்தி. 20 பேத்த செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க. ஒரு கூடையில மிச்ச கப்பத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அந்த மேற்கு ஆப்பிரிக்கா தளபதியான அந்த ஆண் கிட்ட வைக்கிறாங்க. வச்சுட்டு, இந்தா நீ கேட்ட கப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கூடைய வைக்கிறாங்க. கூடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்துட்டு கூடைய எட்டி உதப்பா பாருங்க. இவன் ஒரு 4 பேத்த அங்க விட்டுட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த 4 பேத்தோட தலைய வெட்டி அந்த கூடைக்குள்ள வச்சு மூடி வச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். இத பார்த்தோன்னே அந்த மேற்கு ஆப்பிரிக்கா தளபதிக்கு கடுப்பாயிரும். உடனே எல்லாத்தையுமே மத்த 20 வீராங்கனைகளையுமே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மத்த எல்லாத்தையுமே அடிச்சு வெளுத்துட்டு வரலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா இந்த நவி மட்டும் என்ன பண்ணுவானா, வேகமா ஓடுறதை விட்டுட்டு அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும், அந்த கைத்தை வெட்டி அந்த இரும்பு கேட்டை மூடி விட்டுட்டு மேற்கு ஆப்பிரிக்காவோட ஆண் தளபதியும் கிழக்கு ஆப்பிரிக்காவுடைய பெண் தளபதியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல மேற்கு ஆப்பிரிக்காக்கார தளபதி கீழே விழுந்துருவான். அததான் டைமிங்கா பயன்படுத்திட்டு இவங்க 2 பேரும் ஓடி கடல்ல குதிச்சு தப்பிச்சு கரையேறிடுவாங்க. உடனே இங்க வந்தோடனே இவ பெண் தளபதி நவிய கூப்பிட்டு திட்டுவா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னைய நான் ஓடுன்னு சொன்னா ஓடணும், நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த அதிக பிரசங்கி வேலையெல்லாம் பண்ணாத, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவா. நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு, நான் மட்டும் அந்த கேட்டை மூடலைன்னா உங்களை எல்லாருமே சுத்தி தீமைகளா பிடிச்சிருந்திருப்பாங்க, இப்படி நான் செய்யறது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு என்ன எதுவுமே தெரியாம இருக்கா, நான் மூடல, அந்த கேட்டை மட்டும் நான் மூடலைன்னா இந்நேரம் நீங்க மாட்டி இருப்பீங்க, நீங்களும் அகதிகளா அவங்கள்ட்ட மாட்டி சின்னாபினமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தரா. சரின்னு சொல்லிட்டு தலைவியும் அவளை திட்டிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு திட்டிட்டு அவ குளிக்க போயிருவா. இவ உடனே அழுதுகிட்டு இருப்பா. அழுதானே அந்த தத்தாக்கா கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் செஞ்சினா ஒரு நேரம் போல இருக்காது, இது உன்னுடைய உயிருக்கு மட்டும் கிடையாது, உன் கூட வர்ற மத்தவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து, அதனால நீ கவனமா இருக்கணும், சொல்றது ஏதோ அதை மட்டும் செய்ய, அதிக பிரசங்கி வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அடுத்த நாள் பிரேசில்ல இருந்து வராங்க. ஏன்னா பிரேசில் தான் இந்த ஆப்பிரிக்காவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பிரேசில் காரணங்களுக்கு இந்த மேற்கு ஆப்பிரிக்கா காரணங்க வந்து ஒத்து ஊதிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா கிழக்கு ஆப்பிரிக்கா மக்களான இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு கப்பம் கட்ட முடியாது, உங்களுக்கு கீழே நாங்க இருக்க